தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் மீண்டும் தேவ சமூகத்தில் கூடி அவரை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசுகிறாரோ அதை நாம கேட்கணும். ஆவியானவர் பேசணும். ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஹல்லேலூயா. நல்லது. ஹல்லேலூயா. நல்லது. கடந்த நாட்களில் ஏற்பட்ட எனக்கு 2 முக்கியமான சம்பவங்களின் நிமித்தமாய் நாம் தியானித்து கொண்டிருந்த போது தேவன் எனக்கு தந்த சில காரியங்களை நான் சொல்லணும். ஏன்னா அவ்வப்போது தேவன் தர்ற காரியங்களை நான் பிரசங்கிக்கிற எல்லா சபைகளிலும் நான் உடனுக்குடன் பகிர்ந்து கொள்வது வழக்கம். முதலாவது நானும் பாஸ்டருமா அவர் வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தோம். அந்த வீட்டு காரியங்கள் சிக்கலானது, கடினமானது. அப்போது பாஸ்டர் சொன்னாவே, பாஸ்டர் நீங்கள் முதல்ல ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அந்த வீட்டம்மாவும் நிற்கிறாங்க, எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. அந்த வீட்டம்மா கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசி நான் ஜெபிக்கும்போது அது உணர்கிறேன், நல்ல அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணாங்க. சற்று நேரத்தில் அந்த அம்மா, ஐயோ என்ன விடு என்ன விடு என்ன விடு என்ன விடுன்னு அலற ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பாச சொன்னார், அவங்க பிசாசு ஏதோ தொல்லை பண்ணு ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி 2 பேரும் ஜெபம் பண்ணி அவங்கள என்ன செஞ்சுட்டு எல்லாம் தரையில் கீழே விழுந்து போயிடுச்சு. முதல்ல என்ன நடந்தது? அந்நிய பாஷை பேசுனதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். பாஷைகிட்ட கேளுங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன விடு அப்படின்னு அசுத்த ஆவி ஆட ஆரம்பித்து விட்டது. புரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நான் கேரளாவுக்கு ஒரு சபைக்கு செய்தி சொல்ல போனேன். எனக்கு முன்னால் அந்த சபை பாஸ்டர் வந்து சங்கீதம் விளக்கி கொண்டிருந்தார். அப்போது அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். அவங்க ஸ்தாபனத்தை சார்ந்த ஒரு முக்கியமான சபையில் நடந்த ஒரு சம்பவம் அது. அங்கே வந்து அந்த பாஸ்டருக்கு ஒரு சொப்பனை உண்டாயிருந்து. என்ன சொப்பனை உண்டாயிருந்ததுன்னா, இந்த சபைக்கு வந்து நிறைய திபுன்னு போலீஸ் வருது. என்ன வருது? அந்த சர்ச்சுக்கு நிறைய போலீஸ் வர்றதாட்டு சொப்பனம் பார்த்தார். உடனே அவர் பயந்து போனார். போலீஸ் வருதுன்னா பேய் வருது, ஏதோ பிரச்சனை வருது இல்லையா, அப்படிதான் அர்த்தம். உடனே இதை சபையில் ஆரம்பித்து 10 நாள் உபவாச ஜபத்தையும் போட்டாச்சு. 10 நாள் உபவாச ஜபம். அப்போ உபவாச ஜபம் முடிஞ்ச மறுவாரம் ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கு இடையில ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனைன்னா, இந்த பாஸ்டர் வந்து நல்ல பிஸியாக ஜெபம் பண்ண கூப்பிடுவாங்க, ஹவுஸ் விசிட் போகணும், ஊழியங்களை கவனிக்கணும், ஓடிட்டு இருப்பார். எப்போ பார்த்தாலும் ஃபோன் வந்துட்டு இருக்கும், பேசிகிட்டு இருப்பார். அப்போ இவர் காரை ஓட்டிக்கிட்டே ஃபோனை எப்போதும் அட்டென்ட் பண்ணுறது அவருக்கு கஷ்டம். அதனால என்ன பண்ணார்னா, அந்த கார் ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவரை நியமித்தார். சபையில் உள்ள விசுவாசி டிரைவரை நியமித்தார். அப்போ அவர் வண்டியை ஓட்டுவார். அவர் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது அவருக்கு வீட்டிலேருந்து அவருக்கு மனைவி ஃபோன் பண்ணோம். இவருக்கு சும்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கும். இவர் பார்த்தார், பாஸ்டர் என்னடா நமக்கே இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி தான் அவர் டிரைவரை வச்சோம், நம்ம ஃபோன் அட்டென்ட் பண்ணோம், அவர் வண்டியை ஓட்ட வரும்போது தான் இப்போ அவருக்கும் சும்மா ஃபோன் வந்துட்டே இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. அப்போ வீட்டில் இருந்து அந்த வீட்டம்மா ஃபோன் பண்ணலாம் தெரிஞ்சிட்டார். ஓகே, அவர் சொன்னார், அப்பா எனக்கு ஃபோன் வண்டி சரியாக பண்ணபடியோட தான் டிரைவர் வச்சுருக்கேன், இது நீ எப்படி பண்ணா எப்படி அப்பா? சரி, அந்த வீட்டுக்கு போனார், அந்த அம்மாட்ட பேசினார். கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கிறாங்க. சரி, ஒரு வேளை கணவன் வீட்டில் இல்லை, தனிமையாக இருக்கிறதுனால அடிக்கடி கூப்பிட்றாங்க போல இருக்குன்னு அந்த ஃபேமிலி அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி இந்த சர்ச் கேம்பஸில் ஒரு சூழ்நிலை இருந்து தங்குறது இருந்து அங்கேயே வச்சுட்டார். ஏன்னா அங்கே ஒரு ஆஃபீஸ் இருந்து அதுலேயும் ஒர்க் பண்ண போட்டுட்டு, ஏன்னா எப்போதும் அந்த டிரைவர் கூட இருக்கலாம் இல்லையா, வசதியாக இருக்கும் இல்லையா, அதுக்கான வச்சுட்டார். சரி, இப்படி நடந்துட்டது. இப்போ என்னாச்சு, உபவாசம் முடிஞ்சாச்சு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே கூட்டம் முடிஞ்சவொடனே அந்த பாஸ்டர் மனைவியும் உடனே அவங்களுக்கு இன்னொரு ஊழிய சூழ்நிலைக்கு போனோம். உடனே அந்த டிரைவர் வந்தார், வண்டியை எடுத்தார், போயிட்டாங்க. ஸோ இங்கேயே ஜனங்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏதோ 1-2 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. அவங்கள கொஞ்சம் ஜெபம் பண்ணி கொஞ்சம் லேட்டாக ப்ரே பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வரும்போது இந்த டிரைவருக்கு ஒய்ஃப் அவங்க தங்கியிருந்த அந்த சூழ்நிலையில் அந்த ஜன்னல் திறந்து கிடது. இவங்க இப்படி சும்மா போகும்போது தற்செயலாக அந்த ஜன்னலோடு எட்டி பார்த்தாங்க. என்ன நடக்குன்னா, அந்த பொம்பளை வந்து ஃபேனில் தூக்கு போடுறதுக்கு கயிறு கட்டுதான். புரியலையா? அந்த பொம்பளை கட்டுதான். இவங்க போய் பார்த்து ஜன்னலோடி பார்த்தா, ஏய் தூக்கு போடுறான். சத்தம் போட்டு அலறி பக்கத்தில் உள்ளவங்களா கூப்பிட்டு கதவெல்லாம் அப்படி அடித்து திறந்து இழுத்து கொண்டு வந்து ஜப வீட்டில் வச்சு ஜெபம் பண்ணாங்களாம். அது அந்நிய பாஷையும் அது இதெல்லாம் பேசி ஆடி பிசாசு ஓடி போச்சான். இப்போ புரியுதா? முதல்ல அந்நிய பாஷை, 2வது பிசாசு. மயிரிழையில அந்த பாஷை தப்புனார். சொப்பனும் சரிதான், கொஞ்சம் மிஞ்சி இருந்தா நடக்கும், போலீஸ் வரும், சரிதானே? அந்த சம்பவத்தை சொன்னார். எதுக்கு சொல்லுகிறேன், நான் வந்து இந்த ஊழியத்துக்கு நான் எப்படி செய்யணும்னு காஞ்சரக்கோடு சாது ஏசுதாசன் அவர்கள் தான் எனக்கு அழைப்பு சொன்னாங்க. நீ போயிட்டு இருக்கணும், நீ இந்த மாதிரி தான் ஊழியம் செய்யணும். அப்போ ஒரு முக்கியமான காரியம் சொன்னாங்க, பிசாசு அந்நிய பாஷை பேச பார்த்துக்க. எப்படி பிசாசு அந்நிய பாஷை பேச பார்த்துக்க. எனக்கு அப்போ புதுசு, அவர்கிட்ட எப்படி கேட்கறது ஒரு மனுஷன்ட்ட. இப்போ பேசுதா பெருசுதா பேசுறான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ இப்போ தொடர்ந்து இதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போ தான் ஒன்றை புரிஞ்சுக்கிட்டேன், உன்னுடைய ஊழிய காலத்தில்
அந்நிய பாஷை பேசுற பிசாசை தான் நீ நிறைய சந்திக்க போறாய். அதான் அந்த வார்த்தை பிறகுதான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டு இப்ப பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனாலதான் கொஞ்சம் சிக்கலான சூழ்நிலை. அதற்கேற்ப உங்களுக்கு செய்தி சொல்லணும். எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. ஆமா, அந்த ஆவி கூட்டத்தினுடைய நிலைமையெல்லாம் நாங்க நிறைய பார்க்கணும். நல்லது. இப்ப மத்திய 12 ஒரு வசனத்தை நான் இன்னைக்கு காலையிலையும் கடைசி என்ன பேசுறது சரியான வசனம் இல்ல. கடைசி நேரத்துல தான் இந்த வசனம். அதையோ மத்திய 12:30 வாசிங்க சீக்கிரம். இயேசு சொல்லுகிறார், என்னோடு இராதவன் எனக்கு எதிரியா இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். நல்ல கவனிங்க. இயேசுவோடு இருத்தல், இயேசுவோடு சேர்த்தல், ரெண்டு விஷயம் தான். ரொம்ப கடைசியில தான் எனக்கு இந்த வசனம் வந்து அவசரமா நான் வேற வசனங்களையும் கம்பேர் பண்ணேன். சரி, நீங்கள் மார்க் 3:14 படிக்கும்போது இயேசு 12 பேரை தம்மோடு கூட இருக்கவும், வியாதிகளை சுகமாக்கவும், பிசாசுகளை துரத்தவும், நற்செய்தி தேவராஜ்யத்தை பிரசங்கிக்கவும் தம்மோடு கூட ஏற்படுத்தி தன்னோடு வைத்திருந்தார், கூட வைத்திருந்தார். அந்த வார்த்தை தான் எனக்கு முன்னால வந்தது. அப்படியே படம். அப்ப என்ன அவரோட கூட வச்சு பயிற்சி கொடுத்து, அதாவது அவர்களை சீடர்கள் ஆக்கினார். சீஷர்களாக, அப்போஸ்தலர் சீடர்களாக ஆக்கிவிட்டு இவர்களை தான் அனுப்புறார். மத்த 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல நீங்கள் தான் புறப்பட்டு போனோம். சும்மா பைபிள் எடுத்தா எல்லாம் போகக்கூடாது. அவங்களுக்கு வேலை வேற செய்யிட்டு நீங்க தான் அந்த சீஷத்துவ வேலை செய்யணும். நீங்க நான் எப்படி உங்களை சீசன் ஆக்கணும், அதே மாதிரிதான் நீங்கள் மற்றவர்களை சீசன் ஆக்கணும். நூதன சீசனாக இருக்கக்கூடாது. இப்ப புரிய நினைக்கிறேன். அப்படி அனுப்பினார். நான் உங்களுக்கு கட்டளையிட்டதான் உபதேசம் பண்ணணும். மோசை கட்டளையிட்டதை உபதேசம் பண்ண உங்களுக்கு ஏற்படுத்தல. தீர்க்கதரிசிகளோ என்ன கொலை செய்த யூதருடைய கொள்கைகளை பற்றி பேசிக்க உங்களை ஏற்படுத்தல. நான் கட்டளையிட்டதான் உபதேசம் பண்ணேன் என்று சொல்லி அவர்களை அப்போஸ்தலராக சீஷத்துவ அனுபவத்திலே அனுப்பி வைத்தார் என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இப்ப முதல் விஷயம் அதான் இயேசுவின் சீஷத்துவம். எனக்கு 15 வயசுலேருந்து நான் பைபிளை படிச்ச போது என் உள்ளத்துல ஆழமா பதிஞ்ச விஷயம் இதுதான். இயேசுக்கு பக்தனா இருக்கணுமா, இயேசுக்கு சீசனா இருக்கணுமா? இதான் எனக்கு முன்னால் வந்த பிரச்சனை. தெளிவாய் நான் புரிந்து கொண்டேன், இயேசுக்கு சீசனா இருக்கணும். இந்த வார்த்தையை கவனிக்கணும். நான் அடிக்கடி பேசுறேன், நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன். இயேசு நாமத்தில் அந்நிய பாஷை பேசிட்டு குருசடி ஆவி, என்ன ஆவி? குருசடி ஆவி கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏமாத்திட்டு இருக்கு. அது சில சந்தர்ப்பம் வரும்போதுதான் அது வெளியே வருது என்கிறத நான் அடிக்கடி சொல்றேன்ல. எனக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை நான் உங்களுக்கு தந்துட்டு இருக்கிறேன். சரி, அப்ப இயேசுக்கு சீசர். இயேசுக்கு சீசர்னா என்ன அர்த்தம்னா, அவர் சொன்னபடி, அவர் நடந்தபடி நடக்குது. நிறைய வசனம் தந்திருக்கேன். அவர் அவருடைய வசனம், அதாவது என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என்னுடைய சீஷர், அவருடைய அடிச்சுவடில் நடந்து வரும்படி மாதிரி அவர் நடந்தபடி நடக்கணும். அவருடைய உபதேசத்தில் நடக்காதவன் கிறிஸ்துவுடையவன் அல்ல. சரி, இது ரொம்ப முக்கியம். நீங்க இயேசு நாமத்தில் என்னென்ன செய்வீங்க, பேசுவீங்க, செய்வீங்க. இயேசுவின் வாழ்க்கை வார்த்தைகளும் மாதிரியும் உங்க வாழ்க்கையில இல்லைன்னா நீங்க மாட்டிக்கிடுவீங்க. மத்த 7:21 பரலோகத்தில் இருக்கிற பிதா சித்தம் செய்யாம பேவரட்டுவாய், நோய் சுகமாக்குவாய், தீர்க்க தரிசனம் சொல்லுவாய், அக்கிரம செய்யக்காரரே உன்னை எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன். புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இயேசுனுடைய சீஷத்துவம் உங்கள்கிட்ட இருக்கணும். அது மத்தேயு 11:28 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என் தாழ்மையை நீங்க படிக்கணும். 1ஆம் பாடம். அன்புள்ளவர்களா இருக்கலாம். நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். சரி, அப்ப இயேசுவின் உபதேச மாதிரி இங்க முக்கியமாய் வர்ற ஒரு காரியம், இந்த குருசடி ஆவி எப்படி ஆண்டவரே இந்த சபையில நுழையுது? எனக்கு பிரச்சனை மற்ற இடத்துல இருக்கு. அது புனிதர் ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அது எப்படி இந்த இயேசு, அதாவது பெந்தேகோஸ்தே சபையில எப்படி நுழையுது அப்படிங்கறத நான் ரொம்ப சிந்திக்க வேண்டியாச்சு. ஏன்னா இது ஒரு ரொம்ப சிக்கலான விஷயம். இதை எப்படி தடுத்து நிறுத்துவது, இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவதுங்கிற ஒரு முக்கியமான காரியம். அதுல முதலாவது ஆண்டவர் நடத்துறது சீஷத்துவம் தான். எனக்கு இப்ப இயேசுவின் சீஷத்துவத்தின்படி நாம் இயேசு சொன்னதையும் செஞ்சதையும் செய்யணும். அப்ப இயேசு தொழுகை அடிப்படை இங்கிருந்து தான் வருதுன்னு சொல்றாரு. இது கொஞ்சம் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொழுகை என்கிற விஷயத்துல தான், ஆராதனையில தான் இது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப தொழுகை குறித்து ஆண்டவர் சொல்லுமா, லூக்கா 4:5 தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய் என்று எழுதியிருக்கிறது. 2-3 ஆக்காத விக்கிரக ஆராதனை வரும், தேவனை மட்டும் ஆராதி. யோவான் 4:21 பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருது, என்ன தொழுது கொள்ளும் காலம் இல்லைன்னு சொல்லிட்டார். 24 தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை ஆவியோடு உண்மையோடு தான் தொழணும், ரூபத்துல தொழப்படாது. புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இயேசு அதான் செஞ்சார். மத்தேயு 11:25 வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். யோவான் 11:41 நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்ப இயேசுவின் வார்த்தை உபதேசம் மாதிரியும் பிதாவை ஆவியா இருக்கிற தேவனை தொழுது கொள்ளணும். ஒரு சின்ன அறிமுகம் தான். அப்புறம் பேதுரு அதான் சொல்றார். 1 பேதுரு 1:3 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுகிறார், அது 1 தீமோத்தேயு 1:13 அதரிசனமான ஒருவராய் அதரிசனமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். அதரிசனம்னா பார்க்க முடியாதவர், இன்விசிபிள்.
1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய் சாவாமல்லவர், சேரக்கூடாதவர்களில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவர் கண்டிராதவர், காணக்கூடாதவராக இருக்கிறவர், ரூபத்தில் தொழப்படாது, ரூபத்தில் தொழப்படாது. இதுதான் முக்கியமான விஷயம். இயேசு தேவகுமாரன் தான். அவரை பிரதான மேய்ப்பராக, தலைவராக, மணவாளராக பின்பற்றணும். அல்ல, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சப்ஜெக்ட் இது ரூபத்தில் தொழும்போது. ஏன்னா நீங்க வெளிப்படுத்தல் 3:14 தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியா இருக்கிற ஆமேன் என்கிற நான் இயேசு சொல்லுகிறதாவது தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அப்ப பரலோகத்தின் தேவன் ஆமேன் என்கிற வார்த்தையினாலே குமாரனை பரலோகத்தில் சிருஷ்டித்தார். அந்த வார்த்தை தெளிவா இருக்கு. வேற வசனங்கள் நிறைய இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு முன்னெல்லாம் சொல்லியிருக்கேன். சிருஷ்டித்தார். இப்போ ரோமர் 1:25 நீங்க வரும்போது என்ன பாக்குறீங்கன்னா, அவர்கள் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொண்டார்கள் அப்படின்னு 25ஆம் வசனம் இல்லையா? 1:25 ஆண்டவர் உணர்த்தின சொல்றேன். எப்ப நீங்க இந்த எல்லைக்குள்ள தேவனை ரூபத்திலே அவர் சிருஷ்டித்த குமாரனை, அவர் அனுப்பின குமாரனை நீங்கள் தேவனை ஆராதிக்கிறீங்களோ, அது பிசாசு உரிமை கோருகிறான் அந்த இடத்தை. இது ஆவியா தானே சொல்லி இருந்து மேல வானத்துல கீழே உண்டான உன்னை தொழப்படாது. சோ இது ஒரு முக்கியமான விஷயம். பொதுவா இப்ப இயேசுவின் சீசத்துவம் சொல்றவங்க நிறைய பேர் சீசர்னு சொல்றாங்க. நான் கேட்கிற முதல் கேள்வி, நீ இயேசுவின் உபதேசப்படி பிதாவை தொழுது கொள்ள உன்னால முடியுமா? ஆவியா இருக்கிற தேவனை தொழுது கொள்ள முடியுமா? இயேசுவம் ஆதி அப்போஸ்தலன் தொழுது கொள்ள மாதிரி உன்னால தொழுது கொள்ள முடியுமான்னு கேட்டா முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்ப நீ இயேசுவின் சீசன் கிடையாது. இயேசுவின் சீசன் கிடையாது. 1ஆம் பாடத்திலே தப்பு பண்ற, அது தெரியாம படிந்தா திருத்திரு, அது வேற விஷயம். சீசர் சொல்றாங்க. இவங்க இந்த கேட்டகரியில வராத யாரையும் என்ன பொறுத்தவரை இந்த வேத வசனத்தின்படி இயேசுவின் சீசராக ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க மற்றவங்களை இயேசுவின் சீசராக்க முடியாது, வேணா தங்களுக்கு சீசராக்கலாம். அப்படிதான் உலகம் முழுவதும் ஒரு மோசடி மார்க்கம் வந்திருக்கு அப்படின்னு பல காரியங்களை ஆவியானவர் பேசுறார். இந்த காரியத்தை குறித்து நான் அடிக்கடி சொல்லுதான், நீங்க விழிப்பா இருந்தா உங்களுக்கு நல்லது. அல்ல இல்லையா? இயேசுவின் நாமத்தை சொல்றாங்க, இயேசு ஆராதிக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுறவங்களை கண்ணு முன்னால வச்சு பேய் பிடிச்சு ஆடுறத நாங்க ஜெபம் பண்ணி அனுப்ப வேண்டியாச்சு. இப்ப புரியுதுல சொல்றது? பிதாவின் சித்தம் செய். ஏன்னா அந்த ஒரு வித்தியாசம், அதாவது ஆண்டவர் சொல்வார், அது யோவான் 10:36 பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டோம், உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிற நான் என்னை தேவகுமாரன்னு சொல்றேன். இங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தை பிதாதான் பூரண பரிசுத்தர். அதனாலதான் அந்த வசனம் வாசித்தீங்க, என்னது? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர். உண்மை சொன்னா இயேசுவே சொல்றார், மார்க் 10:18 தானே. அந்த இயேசு ஒருத்தன் சொல்றான், நல்ல போதகரே நித்திய ஜீவனை அடைய செய்யணும்னு கேட்டான். அவர் சொல்றார், என்னை நல்லவன் என்று சொல்லுவானே. அந்த வார்த்தை ஏன் அதை சொன்னார்? எனக்கு குழப்பம்தான். என்னை நல்லவன் என்று சொல்லுவானே, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனே இல்லையே. அப்ப இயேசு நல்லவர் இல்லையா? தேவன் மட்டும்தான் நல்லவரானா? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் தான் பரிசுத்தர், அவர் என்ன பரிசுத்தப்படுத்தி அனுப்பியிருக்காரு. சரியா? பரிசுத்தத்தினுடைய அடிப்படை எங்க இருக்கு? பிதாவாகிய தேவனிடத்தில் இருக்குங்க. அவர் என்ன பரிசுத்தப்படுத்தி உலகத்தில் அனுப்பி இருக்கிறதுனால அவர் அளவுக்கு நான் பரிசுத்தர் கிடையாது. லூக்கா 4:34 பிசாசு சொல்லுது, நீ தேவனுடைய பரிசுத்தர். அந்த வார்த்தை தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்ங்கிறது அங்கே பிசாசுகள் குறிப்பிடுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். அப்ப தேவன் பரிசுத்தர், தேவனால் அனுப்பப்பட்ட இயேசு பரிசுத்தர், இயேசுவின் சீடர்களும் பரிசுத்தர்கள். அந்த வரிசை தான் வரும். ஆனா அந்த பரிசுத்தத்தினுடைய அடிப்படை ரூட் பரலோக தேவனில் இருக்குது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டா நல்லது. அது உங்க பாடு. ஏன்னா எனக்கு சொல்றது ஆண்டவர் அதான் சொல்லிட்டேன்ல, பெரிய தீர்க்கதரிசி மூலம் தான் அதை படிச்சிருந்தார். இப்படி எல்லாம் இருக்குது. அப்ப பிதாவை தொழுது கொள்ளாமல் பரிசுத்தமான பிதாவின் சித்தம் செய்யாம இயேசு ஆராதிப்பது, இயேசு நாமத்தில் அற்புதம் செய்வதெல்லாம் குருசெடி மார்க்கம். புதுமைக்கும் குருசெடிக்கும் செய்யறது இவங்களுக்கும் பரலோகத்துக்கு சம்பந்தம் கிடையாது. பிசாசு அவர்களை பயன்படுத்துறான். ஏன்னா இவங்க இயேசுவின் சீசத்துக்கு வரமாட்டாங்க. அவர் நடந்தபடி ஒன்றும் இருக்காது. நீங்க இப்ப பாருங்க, எல்லா இடத்திலும் இயேசுவின் சீசத்துவத்தை பார்க்க முடியல. ரொம்ப அது எனக்கு ஆவியானவர் உணர்த்துறதுனால தான் நான் கொஞ்சம் தனியாவே ஒதுங்கி நடந்துருவேன். இவன் ஏதோ பண்றான், இயேசுவை வச்சு படம் காட்டுறான், இல்லைன்னா வேற ஏதோ செய்யறான், இப்படி நிறைய இருக்கு நடந்துட்டு இருக்கு. இதுல சிக்கப்படாதுன்னு எனக்கு ரொம்ப தெளிவாய் ஆண்டவர் உணர்த்துறதுனால நான் பிரசங்கம் பண்ணுவேன், சொல்லி கொடுப்பேன். இப்படி இருக்கு. நீங்க இது இயேசு மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். நீங்கள் அந்த ஆராதனை குறித்து ஒரு வசனம், அது கொலோசியர் 1:12 படிச்சா, இருளின் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களில் சுதந்திரத்தில் பங்கடையும்படி நன்மை தகுதி உள்ளவராக்கினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை. சரிதான வசனம்? பிதாவை தானே சோதரிக்கணும். என்ன அழகா சொல்றாங்க. இந்த பிதாவாகிய தேவன் தான் நம்மை கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வந்தார், நம்மை இந்த ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். அப்போ இயேசு சொல்வார், பிதா இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவன் என்னிடத்தில் வரான்னு சொல்லிட்டார்.
அப்போ இப்படிப்பட்ட பிதாவை நீங்க புறக்கணிச்சிட்டு, ஏன்னா இயேசு சொல்வார் அவர் என்னிடம் பெரியவரா இருக்கிறார், அவர் ரூபத்தில் இருக்கிறார், ஆவியா இருக்கிறார், நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கும் தேவன் அல்லவா, பூமி வானத்தை பூமியை நிரப்புகிறவர் அல்லவன்னு சொல்லி அது எரேமியா 23:24 சொல்லுகிறார். ஏச 66:1 வான சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி எப்படிடா அவர் கோயில் கட்டுவீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்போஸ்தலர் சொல்லுகிறார்கள், நீங்கள் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்திற்கு நீங்கள் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர்களும் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. இவ புரியவும் நினைக்கிறேன். இயேசு ஆராதனை குருசடி ஆராதனை, குருசடி ஆராதனை. அதை பிசாசு பயன்படுத்துறான், தந்திரமா நுழைகிறான். ஆனா இயேசு நாமத்தை பயன்படுத்துற இடத்துல எப்படி பிசாசு உள்ள வந்துங்கிறதா என்னுடைய கேள்வியா இருந்து, அதை தான் நான் ஆராய்ச்சி தேடிட்டே இருந்தேன். இயேசு ரத்தம் சொல்றாங்க, நாமத்தை சொல்றாங்க, இது இங்க எப்படி வந்து இயேசு நாமத்துல தான் பிசாசை விரட்டுறோம், இயேசு நாம சொல்ற இடத்துல எப்படி பேய் வந்தங்கிறதா பிரச்சனை. அப்பதான் சொன்னாரு இயேசு, நான் அவங்க என்ன ஆராதிக்க சொல்லல, என்ன பின்பற்ற சொன்னேன், நான் சொன்ன மாதிரி நடக்க சொன்னேன். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் லூக்கா 6:46 ஆண்டவர்னா எஜமான் தலைவர்னு அர்த்தம். நான் சொல்லுகிறபடி நீங்க ஏன் செய்யலன்னு கேட்கிறார். என்னுடைய உபதேசத்தில் படி நடக்காத கள்ளத்தனமான சீட கூட்டம் உலகத்தில் இருக்கு. சீடர்னு சொல்லுது, சீடங்க கிடையாது, பக்தர் மார்க்கம். அது பக்தர் மார்க்கம். அது நல்ல பேய் உரிமை வரி வந்துடுறான். ஓஹோ அப்படியா விஷயம். இதெல்லாம் இப்ப சரிப்படுத்த வேண்டிய சபையில சரிப்படுத்துறோம். நீங்க விருப்பம் சரிப்படுத்துங்க, இல்லைன்னா வாரதா அருங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல நமக்கு என்ன செய்ய முடியாது. ஆமா, நான் எல்லா இடத்துலயும் பேசுறேன், தைரியமா பேசுறேன். இல்ல தப்புன்னா எனக்கு சொல்லி கொடுத்துருங்க, நான் சரிப்படுத்தணும். இல்லைன்னா நீங்க ரெண்டாவது யாராவது ஒருத்தர் சரிப்படணும். இல்ல சரி, அதனால் தயவு செய்து இந்த அற்புதம், அதிசயம், தீர்க்க தரிசனம் அதெல்லாம் வேண்டியதான் இருக்கட்டு. பிதாவின் சித்தம் செய்யும்படி, அவரை ஆராதிக்கும்படி, அவர் இயேசு மரண பரியந்தம் பிதாவே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே கடவுள் எவ்வளவு கீழ்படிச்சார். ஏன்னா இயேசுக்கு மாதிரி. அவர் முதலாவது சொன்ன வார்த்தை, அவர் சொன்னார், என் பிதாவுக்கு அடுத்தவழியில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா கேட்கிற முதல் வார்த்தை இயேசு பேசினது. கடைசி வார்த்தை, பிதாவை உம்முடைய கரங்களில் என்னை அர்ப்பணிக்கிறேன். எப்படி மரண பரியந்தம் பிதாவின் சித்தம் செய்து மாதிரி காண்பிச்சாரோ அந்த மாதிரியில இல்லாத யாரை இயேசுக்கு சீசர் கிடையாது. இயேசு ஆராதிக்கிறவங்க இயேசு சீசர் கிடையாது, நெவர், ஒரு நாளும் கிடையாது. அப்படின்னா இயேசு சொல்லி இருக்கணும், என்ன ஆராதிங்க, நான் தான் கடவுள், அல்ல அப்போஸ்தலர் ஆராய்ச்சிருக்கணும். அப்படி செய்யல. இது ஒரு மோசடி, குருசடி ஆவி எப்படி வருதுன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சரிதானே? இதை நீங்க புரிஞ்சா நல்லது, இல்லைன்னா அதை உங்க பாடு. எனக்கு நான் பரலோக அரசாங்கத்தின் வேலை, எனக்கு தந்த வேலையை செஞ்சுட்டு நான் அவர்கிட்ட போய் சேர்ந்துடணும், அவ்வளவுதான். ஓகே அன்பின் பிள்ளைகளே, ஆகவே இந்த எல்லைக்குள் வராததுனால தான் பல வேளைகளில் நீங்க நல்லா கவனிக்கணும், இயேசுவின் நாமத்தில் சில எல்லைகள் சில காரியங்கள் நடக்குது, அநேக காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னால இல்லாமல் பிதாவினிடத்தில் வரான். ஏன் வழியா நீங்க எங்க போனோம்? பிதாவிடத்துல போனோம். பரலோகத்துக்கு போறது பற்றி பேசல, உலகத்துல இருக்கும்போதே பிதாவிடத்துல போனோம். இப்ப புரியுதா? உலகத்துல இருக்கும் போதே இயேசுவின் மூலம் நாம பிதாவினிடத்தில் பிதாவை ஆராதிக்கக்கூடிய, பிதாவை சித்தம் செய்யக்கூடிய எல்லைக்குள்ள வர வேண்டும். நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்க. எல்லாமே இயேசுவை வச்சு நீங்க படம் காட்டி ஒன்றும் சாதிக்க முடியாது. நாங்க நிறைய பார்த்துட்டோம். அது முதல்ல புதியவர்களுக்கு 1-2 நடக்கும், அதுக்கப்புறம் தேவ சித்தத்தின் எல்லைக்குள்ள கடந்து. அதனாலதான் அதை பேசுறோம். நீ பிதாவின் சித்தம் செய்யற எல்லைக்குள்ள வந்துரு, இயேசுவின் மாதிரி அப்போஸ்தலர் மாதிரியில வந்துன்னு நாங்க பேசுறோம். ஏன்னா இந்த பரலோகத்தின் ஆவி வந்த உடனே இயேசு, நமக்கு தெரியும், ஞானஸ்நானம் பற்றி கரையிறார், தேவன் ஆவியா இறங்கினார். அவர் உடனே தேவனை ஸ்தோத்தரிக்கிற அனுபவத்தை அந்த ஆவி அவருக்கு கொடுக்குது. அதே ஆவி அப்போஸ்தலருக்குள்ள வந்த உடனே அவர்களும் பிதாவை ஸ்தோத்தரிக்கக்கூடிய அனுபவத்தில் வந்துட்டாங்க. ஏன்னா பரலோகத்தில் இருந்த பிதாவின் ஆவி நமக்குள்ள வரும்போது நம்முடைய மனம் பிதாவாகிய தேவனை துதிக்கிற எல்லைக்குள்ள வந்துடும். இப்ப புரியும் நினைக்கிறேன். இதுக்கு வெளியே உள்ள ஆவிதான், அதுக்கு கீழே உள்ளதுதான். உங்களுக்கு புரியல நான் சொல்லணும். அது எபிரேயர் 2:9 தானே. அது என்ன சொல்லுது? 2:9 அதாவது தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்ட, அந்த வார்த்தை வசனம் முன்னால வருது. தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்ட இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அப்ப தேவ தூதரிலும் சற்று சிறிதாக்கப்பட்ட இயேசுவை ஆராதிப்பது விக்கிரக ஆராதனை என்பதை நீங்க அறிஞ்சிருக்கணும். சரிதானே? வசனம் அங்க கிளியரா இருக்கு. கலாத்தியர் 4:5 சொல்லுது, ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவராக இயேசு அனுப்பினார். அப்ப இயேசு ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர், மரியா வயித்துல பிறந்தவர், தேவகுமாரன், அதுல சந்தேகம் கிடையாது. அவர் ஆராதிச்சா விக்கிரக ஆராதனை செய்றீங்க. எல்லாம் வசனம் இப்படிதான் வருது. சோ இதெல்லாம் கோர்வையாக கொடுத்தாரு. ஆமா, சொன்ன மாதிரி தேவன் பெரியவர்ல, அவர் என்னிலும் பெரியவரா இருக்கிறார் ஆண்டவர் சொன்னார். இப்ப புரியணும்னு நினைக்கிறேன். இந்த எல்லைக்குள்ள வராட்டா பரலோக தேவனுடைய அதிகாரம், அதை நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ணும்போது சொன்னேன், உங்க தலையெழுத்தை எழுதின தேவனே உங்க தலையெழுத்தை என்ன செய்யணும்? மாற்றி எழுதணும். இந்த அதிகாரம் இயேசுட்ட கிடையாது, அது இயேசுவே சொல்றார். ஒரு தாய் கேட்குது இல்ல, ஒருத்தன் வலது பக்கத்திலையும் ஒருத்தன் இடது பக்கத்திலையும் நிக்கணும், அருள் செய்யணும். இயேசு சொல்றாரு, அது என் காரியம் அல்ல. நான் கடந்த நாள்ல சொன்னேன்னா, இது என்ன அதிகாரத்துல கிடையாது.
நான் மீண்டும் இந்த உலகத்துக்கு வர்றது எனக்கு தெரியாது, அது பிதா ஒருத்தருக்கு தான் தெரியும், அது எனக்கு கிடையாது. நீங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை இப்பொழுதுதானே கொடுப்பீர்கள்னு சீசல் கேட்கும் போது இயேசு சொல்றார், இது பிதாவின் ஆதீனத்தில் இருக்கு, அதிகாரத்தில் இருக்கு, எனக்கிட்ட உள்ளதில்ல. அது நான் சொல்லி தர முடியாது, உங்களுக்கு தெரிய முடியாது, அவருக்கு தான் தெரியும். அப்ப பிதாவாகிய தேவனுடைய அதிகாரம் வல்லமை எவ்வளவு முக்கியம்னு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்க எந்த இல்லைக்குள் வராததுனாலதான் பல காரியங்கள்ல நீங்க நினைச்ச மாதிரி காரியம் சாதிக்க முடியல. இவங்க இயேசுவே இயேசுவே சத்தம் போட்டு பாக்குறாங்க, நடக்காது. அது குமாரனின் எல்லை. அப்புறம் நீங்கள் பிதாவின் எல்லைக்குள்ள போகணும். அதான் வசனம் தான், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம்ங்கிற எல்லைக்குள்ள வராட்டா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்க மாதிரி பல விஷயத்தை அவர் செய்ய முடியாது, அல்லது அவரும் செய்ய முடியாது. ஆனா இவங்க குருசடி கூட்டம் தானே, இயேசுவின் சீசர் ஆகல, என் வசனத்தில் நடக்க மாட்டேங்கிறாங்க, என் சித்தம் செய்ய மாட்டேங்கிறாங்க, நான் இருக்க இடத்துக்கு வரமாட்டாங்க. அவங்க உலகத்திற்கு தான் காரியத்தில் நடக்கிறது மட்டும் இயேசு வச்சிருக்காங்க. அதனால நீங்க வெற்றி பெறதில்லை. இது நீங்க புரிஞ்சிருங்க. அதனால முதல் ஈஸி அண்ட் சிம்பிளா சொல்றேன், இயேசுவின் வாழ்க்கை மாதிரி உங்கள்கிட்ட இருக்கா, இயேசுவின் வார்த்தை மாதிரி உங்கள்கிட்ட இருக்கா. அந்த பிரசங்கர் அப்படி இருக்காரு, இந்த பிரசங்கர் அப்படி இருக்கானா, நீ அங்கே போயிரு. சரியா? நீ அப்படி அங்கே எவனோ அவனுக்கு தோண இடத்துக்கு போயிரு. இயேசுன்னு நீ சொன்னேன்னு வை, அவர் வார்த்தை உன் வாழ்க்கையில் இருக்கணும், மாதிரி இருக்கணும். ஒரு வேளை குறை இருக்குங்க, ஆண்டவரே நான் கொஞ்சம் கொஞ்சமா வர்றேன், எனக்கு தெரியுது, உடனே முடியல, எனக்கு உதவி செய்ய நான் வர்றேன், அது இன்னொரு இஷ்யூ. ஓகே, அப்போஸ்தலருடைய மாதிரி அது எபேசியர் 2:20, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம், கிறிஸ்து மூலக்கல்லு, அவருக்கு மேல வாசஸ்தலமாய் தேவாலயமாய் மாளிகையாய் கட்டப்படணும். வேற எவனும் சொல்ல உபதேசத்துல நீ கட்டப்படப்படாது. கத்தோலிக்கன் சிஎஸ்ஐ பெந்தேகோஸ்தெல்லாம் கதை பேசப்படாது. பெந்தேகோஸ்தே சபைன்னு ஒரு சபை கிடையாது, கிறிஸ்துவின் சபை தான் இருக்கு, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம்னு இருக்கு. இந்த எல்லைக்குள்ள ஜனங்கள் வரமாட்டேங்கிறாங்க. அதனால நமக்கு என்ன செய்ய முடியும்? ஆமா, வேத புரட்டனாகி ஒருவனுக்கு 2 தரம் புத்தி சொன்ன பின்பு விலகன்னு சொல்லி இருக்கு, தள்ளி நின்றுருவோம். இது பேய். ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வேத புரட்டனாகிய 2 தரம் புத்தி சொன்ன பின்பு விலகாம இருந்தா கர்த்தர் அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறாராம். நல்ல கவனிங்க. அதுக்கப்புறம் நான் அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க போறேன், அதுவரை கொஞ்சம் கிருபை வச்சிருப்பேன், இவன் கேட்க மாட்டான், சரி சாசு கையில கொடுக்க போறேன், நீ அதனால விலகிரு அப்படின்னு சொல்லுறதுனாலதான் நாங்க கொஞ்சம் தள்ளி நின்றுடுவோம். இனி இதுக்கு உள்ள சாத்தான் வருவான், ஆண்டவர் சொன்னாலே கேட்க மாட்டான், அவருக்கு வசனத்தை கீழ்படியாதவங்கள அடுத்த பேய் வரும். எஸ், பேய் வரும், விரட்டினா போகாது, எங்களை போட்டு வழி எடுத்து போடும். நான் வருவேன், நான் போவேனடா, நான் போக மாட்டேன், நான் உரிமையோட வந்திருக்கேன்னு சொல்லுது. இப்ப புரியுதா நான் சொல்லுது? அப்ப பரலோக பிதாவை ஆராதிக்கிற, பரலோக பிதா சித்தம் செய்யற அந்த பரிசுத்தம், அந்த பரலோக பிதாவாகிய தேவனுக்கேற்ற, அதான் தேவ சாயல், புதிதானாவி உள்ளவர்களாகி தேவனுடைய நீதி புதிய தேவ சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் அந்த வார்த்தை போட்டிருக்கு. பரலோக தேவன் தன்னுடைய சாயல் தன்மை இயேசுக்குள்ள வச்சார், குமாரனுக்குள்ள வச்சார், அவர் மூலம் இப்ப நமக்குள்ள வச்சிருக்கிறார். நாம அந்த சாயல் அடையும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். இதை நீங்க விரும்பாம இயேசுன்னு ஆராதிக்கலாம், இயேசு வச்சு பேவரட்டலாம், இயேசுவை வச்சு என்னத்தையும் செய்யலாம் நடந்தோம்னா நடக்கும், இல்லைன்னு சொல்லல. ஒன்று, பரலோகத்துக்கு போக முடியாது. ரெண்டாவது, ஒரு எல்லையில நின்றுரும், அதுக்கு அந்த பக்கம் உங்களால ஒண்ணுமே சாதிக்க முடியாது. எல்லாம் அப்படிதான். நான் நிறைய ஊழியக்காரர்கள் இயேசுன்னு முழங்கிட்டு கடைசி காலத்துல அவிசுவாசிகளை விட கெட்டவர்களா பேசிட்டு இருக்கிறாங்க. சங்கடமா இருக்கு, இவ்வளவு சீனியர் பாஸ்டர் இப்படி பேசிட்டு இருக்காரு. என்ன நடந்ததுன்னா தேவ சித்தம் செய்யலைங்க, இயேசு நாமத்தை பயன்படுத்தி என்னென்னமோ நடத்தி இருக்கு, காலங்கள் போயிருக்கு, பரலோக தேவ சித்தத்தை உணரல, அந்த அனுபவம் வரல. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், புரியுதா? சோ இந்த நாள்ல ஒரு நல்ல தீர்மானம் நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. நான் தொடர்ந்து எவ்வளவு விஷயங்கள் சொல்றேன், பெந்தேகோஸ்தே கோலத்தில் நடக்கிற காரியத்தை சொல்லுகிறேன், மற்ற இடத்துல இவ்வளவு தூரம் இல்லை, அதான் வருத்தமா இருக்கு நமக்கு. நாளைக்கு நம்ம சபையில் நடக்க வேண்டிய என்ன நிச்சயம்? என்ன நிச்சயம்? ஒரு இடத்துல ஒரு பொம்பளைக்கு சாசு பிடிச்சு ஆடுது, அது சொல்லுது, நான் அந்த சபையில இருந்து, அந்த பெந்தேகோஸ்தே சபையில இருந்து வந்தேன்னு, நான் அங்க போனேன், அங்க போன இடத்துல தான் இந்த ஆவி எனக்கு வந்து தூக்கி வாரி போட்டது. யார்கிட்ட சொல்லுது? தெய்வமே, அது உரிமையா சொல்லுது, நான் அங்க போனேன், அங்க போய் தான் இந்த நான் வந்தேன் அப்படின்னு. ஏன்னா அப்படிதான் அவங்க செய்யற பல காரியங்களை பார்த்தா சாத்தா அங்க வந்து குடியிருந்துடுறான், உட்கார்ந்துடுறான். அது அந்நிய பாச பரிசுத்தாவி கொடுக்கறது கிடையாதுங்க. அப்படியா பிரசங்க யாருக்கு தெரியல. முடிக்கிறேன் எல்லா சம்பவம் தான். ஒரு சபையில பெரிய பிரச்சனை, இவர் என்ன செய்வார்னா விழிப்புச்சம் வாங்கிப்பாரா, இந்த மேசையை போட்டு அட்டிப்பார், டக்கு டக்கு டக்கு, ராத்திரி விழிப்புச்சம் பயங்கர எழுப்புதல். இப்ப என்ன ஆச்சு, அவன் சொன்னா, ஏய் எனக்கு உறங்கணும், என்ன உறங்க விடுடா, உனக்கு எழுப்புதல் வந்தா என்ன ஏன்டா உறங்க விடாம இருக்குன்னு சத்தம் போட்டான். மைக்க குறை, இவர் கேட்க மாட்டாரு, இவருக்கு எழுப்புதல் கூடிட்டு, ஏய் யாரு தெரியுமா காட்டினாரு. இப்ப என்னாச்சு, அவன் போலீஸ்ல கேஸ் கொடுத்தான், கேஸ் கொடுத்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பிரச்சனையில கிடையாது. இதை நான் கேள்விப்பட்டேன், நான் ஊழியத்துக்கு வந்தா புதுசு. அப்ப நான் பார்த்தேன், நம்ம மாதிரி தான் ஊழியம் செய்யறாங்க, அவங்களுக்கு ஏதாவது அவருக்கு ஹெல்ப் பண்ண இல்லையா, ஊழியத்துல இருக்க கூடுதல் குறை இருக்குன்னு அதான் செய்யறோம். சரி போனேன். அப்ப அவர்கிட்ட போய் இந்த பாயை போட்டு அந்த சபையில உட்கார்ந்த பாஸ்டர், சரி உங்க சூழ்நிலை அறிஞ்சேன், உங்களுக்கு நான் என்ன ரீதியில உதவி செய்யலாம் இல்லையாங்கிறதுக்கு வந்தேன். முதலாவது கேள்வி, ஏன்னா அந்த சபைக்கு நான் உள்ள போனதில்லை, உங்க சபையில எத்தனை விசுவாசிகள், ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசிகள்
எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டேன். அந்த பாஸ்டர் சொன்னாரு, ஒரு சிலர் தான் ஞானஸ்நானம் எடுத்திருக்காவ. சரி. அப்ப பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்றவைய எப்படி எத்தனை பேர் இருக்காவன்னு கேட்டேன். கேட்கப்படாதுதான் கேட்டேன். அவர் சொல்லாரு, ஏறக்குறைய எல்லாரும் ஆவியை பெற்று அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்காவ. பயங்கர சந்தோஷமா கிரைட்டீரியா சொல்லார். அப்ப நான் கேட்டேன், ஓ அப்படியா பாஸ்டர், ரொம்ப ஞானமா பேசினேன் பாஸ்டர். சரி, எல்லாரும் பரிசுத்தாய் பெற்றிருக்கு, அந்நிய பாஷை தீர்க்க தரிசனமும் சொல்லுது. ஆனா இந்த பைபிள்ல இருக்கக்கூடிய ஞானஸ்நான உபதேசம் ஒண்ணு இருக்கு, இல்லைன்னா நீங்க கொடுக்குறீங்க ஒரு ஞானஸ்நான பாஸ்டர் கொடுக்குறீங்க. இதுக்கு கீழ்ப்படியாம இருந்தா அந்த ஆவிகளை குறித்து நீங்க சந்தேகப்படணும்னு சொன்னேன். உடனே பேக்கே ஆவின்னு நான் சொல்லல, எடுத்து அடியில் ஞானமா சொன்னேன். நீங்க அந்த ஆவிகளை என்ன செய்யணும்? டேய், இது இப்படி ஆடிட்டு இருக்கு, சொன்னா அவனை கேட்க மாட்டேங்குது, ஏசோபல் நடக்க மாட்டேங்குது, நான் சார்ந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படி சந்தேகப்படணும்னு சொன்னேன். சொன்ன உடனே அவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அவர் என்ன செஞ்சார், நாங்கள் 2 பேர் தான் பாயில உட்காந்துருக்கோம். சட எழுமனர் சொன்னாரு, எனக்கு வக்கீலை பார்க்கணும், அவனை பார்க்கணும், இவனை பார்க்கணும், எனக்கு இப்ப சமயம் இல்லைன்னு சர வீட்டுக்குள்ள போயிட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டு, என்னடா இது, அவருக்கு நன்மை செய்யறதுக்கு வந்தேன், இது எப்படி ஒழுங்கா அவர் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா இப்படி போயிட்டாரு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தா வரல, நான் போயிட்டேன். என்ன நடந்ததுன்னு சொல்றேன். கேஸ் ரொம்ப மேல போய், இவர் பணக்காரரு, லட்சக்கணக்கில் இருக்க பணத்தை எல்லாம் நல்லா விட்டு விளையாடினாரு. எல்லாத்தையும் பூட்டி ஓடி போயிரு, வேணாங்க தங்கிக்க, இங்க கூட்டம் நடத்தக்கூடாது. 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இன்னொரு இடத்துல போய் அவர் ஒரு ஊழியத்தை கட்டினார். அங்கேயும் பிரச்சனை ஆச்சு, கேஸு. பரவாயில்ல, என்னன்னா எல்லாம் க்ளோஸ் பண்ணி கிளாஸ் எல்லாம் போட்டு ஏசி வச்சு அதை கூட நடக்குன்னு நான் பரவாயில்ல கேள்விப்பட்டேன். எதுக்கு நான் சொல்லுறேன், பெந்தெகோஸ்தே குளத்தில் நடக்குது நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுது இல்லையா? நமக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கப்படாது. எனக்கு தாரதை உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும் இல்லை, அதுக்கு அப்படிதான் இந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த பக்கம் பேர் வேண்டாம், விட்டுறேன், முடிச்சிடறேன். இந்த பேரும் வேண்டாம், ஊர் வேண்டாம். நான் ஒரு சனிக்கிழமை, நான் தான் பரதேசி ஓடிட்டு நடப்பேன்ல, திடீர்னு அந்த சபைக்கு போனால் அது ஒரு பழைய சபை, ஒரு சீனியர் பாஸ்டர் நடத்தின சபை. இப்போ அந்த பையன் நடத்துகிறான், அந்த ஊழியத்தை நடத்துகிறான். நான் சனிக்கிழமை உபவாசம் போயிட்டேன். நீங்க வந்தியடா பாஸ்டர், சரி ரொம்ப நல்லது, பேசுங்க. எனக்கு செய்தியை தந்தாச்சு. நான் பரிசுத்த ஆவி பரலோகத்திலிருந்து வரும், அந்த ஆவி வந்தா பரலோக சிந்தை வரும், அந்த ஆவி வந்தா தாழ்மை வரும், அந்த ஆவி வந்தா ஆவியின் கனிகள் வரும், அந்த ஆவி வந்தா உலகத்திலிருந்து வேறுபடும். என்னது புரிஞ்சு இல்லையா? உங்களுக்கு அடிக்கடி சொல்லுது தானே, இப்படி எல்லாம் இருக்குதான் பரிசுத்த ஆவி. பார்த்துக்க, வெறுமையா அந்நிய பாஷை பேசுதான், கை கால உதறதான், பியா வரட்டுதான், குறி சொல்லுதான், பரவாயில்லை கிடையாது. எல்லாம் வசனத்திலேயே நான் டீட்டெயில்டா பேசிடுவேன். முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் எப்படியும் எங்க சபையில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நல்ல தீர்வு உண்டு பண்ணினார். அப்ப நான் கேட்டேன், என்ன பாஸ்டர் சொல்லுங்க, நானும் கொஞ்சம் அறியட்டு. அவர் சொல்லுவாரு, எங்க சபையில் உள்ள ஒரு பொம்பளைக்கு வல்லமை கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கு? வல்லமை. பயங்கரமா துள்ளி குடிச்சு ஆர்ப்பாட்டம். அப்ப இவர் சொல்லுவாரு, எங்க அப்பா ஊழிய ஆரம்பத்திலிருந்தே நான் எங்க அப்பா கூட பழைய காலத்துல இந்த ஊழியங்கள் எல்லாம் போய் பழக்கப்பட்டவன். அப்ப பரிசுத்தாவி இறங்கினதை பார்த்திருக்கேன். அந்த பரிசுத்தாவி வந்தவங்க எப்படி அவங்க வாழ்க்கை மாறுச்சுன்னு பார்த்திருக்கேன். அன்னைக்கு இருந்த ஊழியங்களை நான் நம்ப பார்த்து வந்தவன் இல்லையா, சின்ன வயசுல. இது ஏதோ கொஞ்சம் அவர் சொல்றாரு, ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கிறது போல எனக்கு வல்லமை இருக்கு, நல்லா உதறது, துள்ளுது, குதிக்குது, ஆட்டம் பாட்டம் அலறெல்லாம் இருக்கு. இவர் சொல்றாரு, எனக்கு ஏதோ ஒரு சந்தேகம். ஆனா இவருக்கு அதை சொல்ல தெரியல. அவர் சொல்றாரு, எனக்கு அது எப்படின்னு தெரியல, ஆனா ஏதோ இது ஒரு வித்தியாசமா இருக்குன்னு மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு அந்த சபையில உள்ள ஒரு மதர் வந்தது. அது சொல்லிட்டு, பாஸ்டர் அந்த சிஸ்டருக்கு பரிசுத்த ஆவி கிடைச்சிட்டு பாத்தீங்களா. இவர் என்ன செஞ்சாரு, இவருக்கு மனசுல ஒண்ணு ஓடிட்டு இருந்தேன். அதை சொன்னாரு, எனக்கு என்னமோ கொஞ்சம் சந்தேகமா இருக்குன்னு சொன்னார். அப்படியெல்லாம் நீங்க சந்தேகப்படக்கூடாது பாஸ்டர், அக்னி அபிஷேகம் பாஸ்டர், அந்த அபிஷேகம் பாஸ்டர், இந்த அபிஷேகம் பாஸ்டர். இந்த பாஸ்டர் பார்த்தாரு, இனி இதுக்கு மேல பேசினா இவ என்ன செய்வா, அங்க போய் சொல்லுவா. நமக்கு தெரியுமே சபைகளுக்கு லட்சணம். அதனால அப்படியா அம்மா, சரி நம்ம ஜெபிப்போம், விட்டுட்டார். இவருக்கு இது ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அந்த நிலையில நான் போய் பரிசுத்த ஆவி அந்நிய பாஷை பேசும், அது குறி சொல்லும், அது எல்லாம் விரட்டுற மாதிரி நாடகம் எல்லாம் நடத்தும். இந்த கனி பரலோக சிந்தை வராது, வேறுபாடு வராது, பரிசுத்தம் வராது, தாழ்மை வராது, இதெல்லாம் வர சிலுவை சுமக்கிற அனுபவம் வராது. பாத்துக்க, விழா வாரியா பேசினா போதும் பாஸ்டர், இனி நான் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இனி அவியலை பார்த்துடுவாங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க எங்க வர எல்லா ஆவியலையும் கவனிச்சு பார்த்துக்கணும். ஆமா அக்கா, இது உங்க ஆவி கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, சொல்ல வேண்டியதுதான், நீங்களே பார்த்துக்கலாம், விட்டுட்டதா. பாஸ்டர் சொல்றாரு, போதும் ஓகே, இப்படிதான் என்ன ஆண்டவர் நடத்திட்டு இருக்கு. சோ அதனால தான் இன்னைக்கும் அதை சொன்னேன். எங்க பாக்குற அனுபவங்கள் பாஸ்டர் கேளுங்க, உண்மையான சம்பவம். தயவு செய்து நமக்கு பரலோகத்திலிருந்து வந்து ஆவி மட்டும் போறோம், பரிசுத்த ஆவி மட்டும் போறோம். அப்ப பரிசுத்தமான பிதாவை ஆராதிக்கணும், ரூபத்துல ஆராதிக்கப்படாது. இயேசுவை பின்பற்றணும், இயேசுவுக்கு சீசர் ஆகணும். அவருக்கு வசனத்துல சீசராவுக்கு தெரியுதா? உங்களுக்கு கஷ்டம் தான் இல்லையா? நம்ம ரொம்ப காலம் இப்படியே பழகிட்டோம். ஆகவே எந்த நாளிலே ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துருங்க, ஒப்பு கொடுத்துருங்க. வேற வழி கிடையாது. தப்பான இடத்துல மாட்டாத, எங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. சரி, அப்போ என்னோடு இராதவன் எனக்கு எதிரியாய்
இயேசுவோடே இருந்துகிட்டு இயேசுக்கு எதிரியா இருக்கப்படாது. அதான் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி இருக்கு. இயேசுவோட இருந்துகிட்டு இயேசு நாமத்தை சொல்லிக்கிட்டு இயேசு ஆராய்ச்சிட்டு இயேசுக்கு எதிரியா இருந்துராத. என்னோட இராதவன் எதிரியா இருக்கிறான். என்னோடு சேர்க்காதவன் எனக்கு சீசர் ஆகாதவனும் எனக்கு சீசன் ஆக்காதவனும் என்னிருந்து சிதறடிக்கிறான். அவர்களை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அப்புறம் சங்கடத்தில் முடிஞ்சிடும். அந்த அனுபவம் நமக்கு இல்லாதபடி நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சபையை, நம்முடைய ஊழியத்தை ஆண்டவர் காக்கும்படியாய் நான் வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.